வாங்க தம்பி, இப்பதான் வந்தேன். அண்ணனே வந்து கூட்டிட்டு வந்துட்டாரா? ஆமா. சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிங்க மதனி. என்னப்பா கூப்பிட்டீங்களாமா? ஆமையா. ஏன்பா சேது, காலையில தமிழ்ச்செல்வி சம்பந்தமா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசினப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? அவளதான் வேண்டான்னு சொல்லி வெட்டி விட்டாச்சே, அதான் விவாகரத்து கேஸ் போய்கிட்டு இருக்கே, அவ விஷயத்துல நாம எதுக்கு தலையிடணும்னு நீ சொன்னல? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அதுக்கா இப்ப எல்லாரும் முன்னாடி பஞ்சாயத்து கூட்டி வச்சிருக்கீங்க? இது அந்த பஞ்சாயத்து இல்லப்பா, இது வேற பஞ்சாயத்து. வேற பஞ்சாயத்தா? ஏப்பா சேது, நம்ம கண்மணியோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போறோம். அதுல உன் பேருக்கு பக்கத்துல தமிழ்ச்செல்வியோட பேரை போட்டிருக்கு. இப்ப ஈஸ்வரி, சாவித்திரி, சித்ரா, தாமரை எல்லாருமே உன் பேருக்கு பக்கத்துல தமிழ்ச்செல்வியோட பேரை போடக்கூடாதுங்கிறாங்க. ஆனா உங்க அப்பத்தா, உன் சின்னம்மா, மலர் எல்லாருமே பேரை போடணும், விவாகரத்து ஆகுறதுக்கு முன்னாடியே எதுக்கு பேரை தூக்கணும்னு கேக்குறாங்க. இந்த விஷயத்துல நீ தாப்பா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவுன்னு நீயே சொல்லு. கேக்குறாங்கல்ல, சொல்லுப்பா. காலையில என்கிட்ட அவ்வளோ கோவமா பேசுன, இப்ப பேச வேண்டிய இடத்துல பேசு. செய்து பா, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லியா? அவதான் வேண்டான்னு முடிவடிச்சுலப்பா. பத்திரிகையில அவ பேரை போட வேண்டாமே. தெனாசி, அண்ணா சரி சொன்ன மாதிரியே பண்ணிடு. சரி. என்னங்க ராசாங்கா, எங்க ஐயா இரியா. தப்பு ராசாங்கா, இதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஐயா அத்தாச்சி, அத கொடுங்க. ஏங்க பேனா வச்சிருக்கீங்கல்ல? இருக்கு. அது இந்தாங்க, இத புடிங்க. இதுல அவ பேரை அடிங்க. அவ பேரை அடிங்கன்னு சொல்றேன்ல, அப்புறம் பத்திரிக்கைக்காரன் தெரியாம அடிச்சிட்டா அது இதுன்னு ஏதாவது கதை சொல்லுவீங்க. இப்பவே அவ பேரை அடிங்க.